வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ ஈவினிங் ஸ்நாக் ப்ரிப்பரேஷன்லேருந்து பார்க்கலாம். டீ ஸ்நாக்கை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய திங்ஸை வாங்கி அப்படியே டம்ப் பண்ணி கிச்சனில் கொஞ்சம் பேனிக் ஆகி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கே வேணாலும் எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 கொடை மிளகாவை நறுக்கியிருக்கேன் சின்ன சின்னதாக, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இப்போ நீங்கள் பார்க்குற இது 1 கப் ரவையை அரை கப் தயிரில் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ நான் காமிச்ச வெங்காயம், கொடை மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களோட இந்த மாவு இருக்கணும். சும்மா ஒரு ஸ்லோமோ ஆக்ஷன் தான் இது. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். 20 நிமிஷம் மாவு ஊறினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை பனியாரம் தான் பண்ண போகிறோம், மசாலா பனியாரம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் பனியார கல் சூடுபடுத்தியிருக்கேன், எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவசரமாக பண்ணும்போது எதை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுப்பேன். இது எல்லாத்தையுமே இப்போ நான் டீக்ளிட்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் மாவை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா பனியாரம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரவையும் தயிரும் இருந்ததுன்னா மட்டும் போதும். ஒருவேளை வெங்காயம்லாம் கூட இல்லைனாலும் அப்படியே நல்லா தான் இருக்கும். ப்ளெயினாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடுறேன். என்னென்ன திங்ஸ் அப்படியே வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஈடு பணியாரம் ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பாகிடும், நல்லாயிருக்கும். இதை அப்படியே கொடுக்காத. பனியாரமும் இப்போ நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்து போர் அடிச்சிட்ருக்கோம் கிட்ஸுக்கு. அதனால் நான் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வெங்காய விதை, அப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வீட்டிலே வறுத்து அரைச்ச இட்லி மிளகாய் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தான் அதுவும் இருக்கும். உப்பு எதுவும் தேவையில்லை, ஏன்னா மிளகாய் பொடியில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பணியாரத்தை அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மாற்றி கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதே பணியாரம் தான், கொஞ்சம் மாற்றி கொடுக்குறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கெல்லாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த இன்ஸ்டன்ட் மாவு பண்ணுறதும் ஈஸி தான். இப்போது கையோடு டீ வேலையும் முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ நான் அந்த க்ளீனிங் ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த ஆர்கனைசர்லாம் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ரைஸோடு அமேசானில் வாங்கினதெல்லாம். வேறு கட்லரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அதை கிச்சனில் வைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிச்சுருக்கேன். ஏதாவது மேலே கரெக்டாக மூடுற மாதிரி கிடச்சிதுன்னா அதை 3 ஸ்டெப்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 3 டயராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தேன். ஓகே, இப்போது அடுத்தது அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கல்லுப்பு, தூளுப்பு, சில மசாலா பொருட்கள் இதெல்லாம் இருக்க இந்த ஜாடியெல்லாம் எடுத்து நான் மேலே வச்சிடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. இந்த ஜாடி, இந்த பீங்கான், இதோட ஷாப்பிங் ஹாலும் நான் தனியாக நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற இந்த அஞ்சரை பெட்டி எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறேன். குக்கர் வெயிட் எல்லாமும் நான் அதில் தான் போட்டிருக்கேன், நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் இங்கே வச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த வாட்டர் ஹீட்டர், இந்த க்ரீன் டீக்காக எப்பயுமே இந்த கிளாஸ் டம்ளர்ஸை இங்கே வச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த கார்னர் இப்போது முடிஞ்சு போச்சு. இது அப்படியே செட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் மேலே இருக்க ஷெல்ஃபையும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிடணும். எல்லாத்தையும் தூக்கி சும்மா மேலே வச்சுருக்கேன். இப்போது இந்த எக்ஸ்டென்ஷன் இதில் பாருங்கள், ஆர்கனைசரில் இதுக்கு பின்னாடி இடம் காலியாக இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் அந்த அக்ரிலிக் வாட்டர் கலர் பெயிண்ட், அந்த குட்டீஸ் வரும் இல்லையா, அதில் தான் அந்த கண்டெய்னரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
அதில் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே தள்ளி வச்சிடுறேன். ஏன்னா அது குட்டி குட்டி டப்பா டக்கு டக்குன்னு கீழே விழும், இல்லை எதுலையாவது போட்டால் கலரெல்லாம் அப்படியே சிந்திருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று இருந்தாலே போதும், ஆனால் அதோட 2 நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா வந்து அதுவே இடத்த அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இருந்தால் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க பெரிய பெரிய டப்பாவை கேபினெட்டை உள்ளே வச்சுட்டு உள்ளேருந்து இருக்க சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது இது வந்து ஒரு ஸ்டீல் ஆர்கனைசர் தான், பிளேட் ஆர்கனைசர். இதில் வந்து நான் இந்த பேனோட லிட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து பிளேட்டே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்களே கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சு பாருங்கள். புதுசாக உங்களுக்கும் வந்து கிச்சன் உள்ள என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குக் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி பாருங்கள். ருட்டீனாக இருந்தால் போர் அடிக்காது. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் இது எல்லாமே ஒன் டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ நான் இதை அடுக்கிட்டு இந்த கிரைண்டர்லாம் வச்சுருக்கேன், அந்த ரேக்கிலே கீழே வச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த மண் பாத்திரம், அதே மாதிரி கல் சட்டி, பூரி ப்ரெஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே கீழே அப்படியே எடுத்து கீழே உட்காந்துக்கிற மாதிரி இந்த பிளேஸில் தான் வந்து இந்த ஸ்டாண்டையும் வச்சிட போகிறேன். குட்டி சாருது எல்லாமே அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து இந்த crockery யூனிட்டை தனியாக நீங்கள் எப்படி பேண்ட்ரி யூனிட்டை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தனியாக நீங்கள் எந்த ஷெல்ஃபோ இல்லை தனியாக ஒரு டேபிளோ ஓப்பன் ஷெல்ஃபோ எதுவாக இருந்தாலுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு அதே இடத்துல வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சில திங்ஸ் எல்லாமே கீழே வந்து குக்கர் அதெல்லாம் வச்சுருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம். அதே மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற கப் அண்ட் சாசஸ் செட்டு, ஜூஸ் டம்ளர்ஸ், இந்த முறுக்கு பிழியறது அது எல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டேன். என்ன உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பொருளை வாங்கி ஆர்கனைசரை வாங்கி தான் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இது எல்லாமே நான் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கிறது தான். போரோசில் அந்த செட்டு, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டின்னர் செட்டு, அது கிஃப்ட் வந்தது தான். இது எல்லாமே ட்ரியோ ஒரு அந்த கிளாஸ் வேஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். இந்த யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே தான் வந்து எப்பயும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு வந்து இந்த ஃபிஷ் டேங்க் இருக்கும், அதே மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுற அந்த பபிள் டாப் அது எல்லாமே அதில் தான் இருக்கும். இப்படி தான் அது உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கிளாஸ் டப்பாவை எடுத்துகிட்டு அந்த டீ கப்பை அங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு, அடுப்போட லெஃப்ட் சைடு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்க கேபினெட்டில் நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுவேன். இங்கே தான் வந்து ரொம்ப அப்படியே டம்ப் பண்ணிட்டேன். நிறைய மளிகை சாமான் அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்தில் பேனிக் ஆகி அது எல்லாத்தையும் வந்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கீழே வந்து நான் அந்த ரைஸ் பேக்கை தான் வந்து லைனராக போட்டிருந்தேன். அப்புறம் நான் நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், க்ளோஸ்டு கேபினட்ஸ்லாம் லைனர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, நிறைய கரப்பாம்பூச்சிலாம் வரும் அப்படின்னு. அதையும் முடிச்சிட்டேன். அது எப்படி இருக்குன்றத இப்போ அப்படியே நீங்கள் கவுண்டர் டாப்பை பார்க்கும் போது கீழே காமிக்கிறேன். மேலே முடிச்சாச்சு. அது எண்டு வரைக்கும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்க்கணுன்னா பழைய விலாகை பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்த உடனேயே ஒரு ஏரியாவாவது க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே இருக்க இந்த கேபினெட்ஸும் ரொம்ப நீட்டாயாச்சு. அவ்வளோதான். மிக்ஸி அந்த சாப்பர்லாம் எப்போ வேணுமோ அப்போ தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். எடுத்து மேடை மேலே வைக்க மாட்டேன், இடம் வேணுன்றதுனால. இது டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர்ஸு, இட்லி குக்கர் அது எல்லாம். அவ்வளோதான். இப்போ நீட்டாக இருக்குது, ஸ்பேஷியஸாக தெரியுது. இந்த ரொட்டீன் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து திங்ஸை போட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சுங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த ரொட்டீனாக பண்ணுற க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம
நம்ம சுற்றி இருக்க பொருட்களை மாற்றி வைக்கிறது ஜஸ்ட் க்ளென்லினஸ் மட்டும் இல்லைங்க, அது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம எதிர்பார்த்து நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தையும் டெவலப் பண்ணும். இந்த மாதிரியான vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.